வணக்கம், பிரைஸ் தி லார்ட். எப்படி இருக்கிறீங்க எல்லோரும்? இன்றைக்கி மீன் கிரில் பண்ண போகிறேன். இந்த வெஜிடபிள்ஸோட மரக்கறியோட. இது ப்ரொக்கோலி கொஞ்சம் அவிச்சு வச்சுருக்கேன். வெங்காயம் 3 வெங்காயம். இது இந்த கேப்சிகம். இதில் ரெட் கேப்சிகமும் உங்களுக்கு போடலாம். பச்சை மிளகா, அவ்வளோ உரப்புள்ளாத பச்சை மிளகா இது. ஓகே, உரப்பானது போட்டுறாதீங்க, உரப்பு இல்லாதது இருக்குது. சரியா? இது பீன்ஸ் கொஞ்சம் அவிச்சு வச்சுருக்கேன். இது பொட்டேட்டோ கிழங்கா வச்சு வச்சுருக்கேன். இப்போ இது ஒரு மீன். ஓகே, இது ஜும்முன்னு சொல்லுவாங்க, எனக்கு என்ன தெரியாது தமிழில். உங்களுக்கு தெரியும் இந்த ஹர்ப்ஸ். நான் இது எப்படின்ட்டு இந்த ஹர்ப்ஸு. அப்போ இந்த ஹர்ப்ஸில் நான் கொஞ்சம் போட்டிருக்கிறேன். இதில் போட்டிருக்கிறேன் இப்படி. அதே மாதிரி கொஞ்சோண்டு சுகர் இருந்தால் இப்படி. இதில் கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கிறணும். சரியா? இதில் 2 லெமன் ஊற்றிருக்கேன். 2 லெமன் ஊற்றிருக்கேன். சரியா? 2 லெமன் ஃபுல்லாக புழிஞ்சி போட்டிருக்கேன். இதில் நீங்கள் நல்லா ஒலிவ் ஆயில், உங்களுக்கு தேவையான ஒலிவ் ஆயில் ஊற்றலாம். நான் கொஞ்சம் கூடவே ஊற்றுவேன். எங்கள் அம்மா ஒலிவ் ஆயில் குடிக்கும். சரியா? எங்கள் அம்மா ஒலிவ் ஆயில் குடிக்கிறதுனால நான் கொஞ்சம் பொடி பாருங்கள். சரியா? இது கொஞ்சம் ஜூஸாகவே இருக்கணும் பிள்ளைகளா. அப்போ தான் அந்த மீனோட ரொம்ப ட்ரையாக இருக்கக்கூடாது. சரியா? கொஞ்சம் உப்பு பாருங்கள், டேஸ்ட்டாக இருக்கான்ட்டு. ஏன் அந்த சுகர் கொஞ்சம் போடுறோம்னு சொன்னால், இந்த புளி டேஸ்ட்டு அப்படியே இந்த வாய்க்கு சக்கச்சியாக தெரியும். அதனால தான். ஓகே, மிளகு கொஞ்சம். உங்களுக்கு இந்த ஹர்ப்ஸ் இல்லைன்னு சொன்னால், பக்தூனிஸ் பாஸ்லி கொஞ்சம் அரைஞ்சி போட்டாச்சு, ஒலிவ் ஆயில் போட்டாச்சு, சால்ட் அண்ட் பெப்பர் போட்டாச்சு. அதுக்கு பிற்பாடு அந்த கிரைண்ட் சில்லி, உங்களுக்கு விருப்பம்னு சொன்னால் கிரைண்ட் சில்லி போடலாம். அப்படி இல்லைன்னா போட தேவையில்லை. இதில் ரோஸ்மேரி, இதில் ரெஹான், அந்த எல்லாம் இருக்குது, எல்லா விதமான ஹர்ப்ஸும் இருக்குது. ஓகே, இப்போ இந்த மீன் நல்லா அப்படி போட்டுட்டு இதில் வயிற்றுக்கெல்லாம் நல்லா போடணும். இந்த மசாலா பிடிக்கும், அப்போ தான். சரியா? பாருங்கள், எனக்கு ஒரு கையில் கேமரா பிடிச்சி கொண்டு செய்ய இயலலை. சரியா? நல்லா இந்த பாருங்கள். சும்மா அப்படி தான் இருக்கும் பிள்ளைகளா. இது ரோஸ்ட் பண்ணி எடுக்கும்போது அப்படி தான் இருக்கும். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் ஜூஸாக இருக்கணும், கொஞ்சம் ஜூஸாக இருக்கணும். ஓகே, இந்த தண்ணி கொஞ்சம் அந்த எடுக்கும்போது. இப்போ இந்த மரக்கறி எல்லாம் இப்படி வச்சு கொஞ்சம் தொட்டு வைங்க, அப்போ தான் அந்த டேஸ்ட்டு பிடிக்கும். சரியா? இதை ஏன் இப்படி வைக்கிறதுன்னு சொன்னால், கொஞ்சம் கருகாமல் இருக்கும். அது முதல்ல நீங்கள் இதெல்லாம் இதெல்லாம் சரியான சிம்பிளான சாப்பாடுங்க, ஆனால் நல்லா ரிச்சான சாப்பாடுங்க. இதெல்லாம் ஒரு டிஷ்ஷில் வைக்கும்போது ரொம்ப ரிச்சான சாப்பாடுங்க இது உண்மையிலேயே. சரியா? இது கொஞ்சம் பெருசாக இருக்குது, வெட்டி வைக்க. தக்காளிக்காவும் 2 வைங்க. தக்காளிக்காவும் இந்த மாதிரிக்கு இப்படி வைக்கிறேன். அந்த இடத்துல ஏன் வைக்கிறேன்னு கேட்டால், கருகாது, அந்த வெஜிடபிள்ஸு அழகாக இருக்கும். சரியா? இது உங்களுக்கு தெரியும் ஃபினல். நான் அவிச்சேன். இந்த பாருங்க இருக்குது, அது ஃபினல்னு சொல்கிறது. அதையும் அவிச்சிருக்கிறேன் நான். அவிச்சு இது ஒரு சைடில் போட்டு வச்சிடணும். இதில் யாரும் கொமன் அடிக்க வேணாம். எங்களுக்கு தெரியும் மீனாக்கி சாப்பிட்றதுக்கு, நீ மூடிக்கிட்டு போ அப்படின்லாம் எனக்கு மெசேஜ் அடிச்சிருந்தாங்க. எங்களுடைய பிள்ளைகள், எங்களுடைய ஹவுஸ்மேட் பிள்ளைகள், ரொம்ப பிள்ளைகளுக்கு சமையல் தெரியாத பிள்ளைகள் இருக்குது. இந்த மாதிரியான கொஞ்சம் சமைச்சு கொடுத்தா அதுகளுக்கு கொஞ்சம் சரி அதில் மூளையில் வரும். அந்த மாதிரி செஞ்சால் நல்லா இருக்கும்ட்டு. சரியா? ஸோ இப்போ பாருங்கள், நான் எல்லாம் செய்துட்டேன். அப்படியே மீனும் அதில் கொஞ்சம் ஒலிவ் ஆயில் மேலே ஊற்றுங்க. சரியா? என்னடா அக்கா அப்படி ஒலிவ் ஆயில் ஊற்றுதுன்னு சொல்லி நினைப்பீங்க. எங்கள் மனசி, எங்கள் அம்மா நல்லா குடிக்கும் ஒலிவ் ஆயில். சரியா? இப்போ இதை கிரில்லில் போடுறது. இது எப்படி கிரில்லில் போடுறதுன்னு சொன்னால், முதல்ல இப்போ இதை மூடிட்டேன். இதில் கொஞ்சம் இப்படி செஞ்சு இப்படி
இதை அப்படியே ஒரு 1/2 hour நீங்கள் போட்டிங்கன்னு சொன்னால் அது உள்ளுக்கு நல்லா வெந்துடும், ரோஸ்ட் ஆகாது. சரியா? பிறகு எடுத்து விட்டு ஒரு 10 நிமிஷம் வச்சிங்கன்னு சொன்னால் இந்த இது ஒரு 1/2 hour போல் ஓவன் சூடாகி வைக்கணும். வச்சிட்டு அது 1/2 hourக்கு பிற்பாடு இதை கலட்டி விட்டுறணும். கலட்டி விட்டு கருகாமல் எடுக்கணும். அப்போ ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. ஓகே, இப்போ பாருங்கள், இது கிரில் ஆகிடுச்சு. இந்த கிரில். ஓகே.